நான் இத உங்க எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த ஒரு 2 விஷயத்த உங்க மூஞ்சி முன்னாடி வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு நம்ம வாயிலருந்து வர துர்நாற்றம். இன்னொன்னு நம்ம உடம்புலருந்து வர துர்நாற்றம். இது டாக்டர்ஸ் உண்மையா சொல்லிடுவாங்க. உங்க பார்ட்னர் சொல்லுவாங்க. உங்க அம்மா, அப்பா சொல்லுவாங்க. மத்தபடி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஸ்மெல் வருதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்மளா தான் அத கண்டுபிடிச்சு ரெடி பண்ணிக்கணும். இன்ஸ்டன்ட் ரெமெடிக்கு நம்ம என்ன பண்றோம்? ஸ்மெல் நல்லா இருக்கிற மாரி ஒரு சூயிங் கம்மோ, இல்லன்னா பேப்பர் மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் எடுத்துக்கிறாங்க. மின்ட்ஸ் போட்டுக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கறனால உங்களோட இன்டர்னல் ஹார்மோன்ஸ ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ ஆர்கானிக்கா நம்ம என்ன வந்துட்டு உங்களோட ஹேண்ட் பேக்ஸ்லயோ, உங்களோட பேக் பேக்ஸ்லயோ வச்சுக்கலாம்னு சொல்லட்டுமா? யூசுவலாவே எனக்கு இது இருக்கு. நான் ரெடி பண்ணிடுறேன். இப்போ இன்ஸ்டன்ட் ரெமெடி ஆர்கானிக்கா வேணும் அப்படின்னா, நீங்க சின்ன டப்பாக்குள்ள ஒண்ணா ட்ரை கிரேப்ஸ் வச்சுக்கலாம். நீங்க ஒரு மீட்டிங் போறதுக்கு முன்னாடி ஒரு 4 to 5 ட்ரை கிரேப்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா, மவுத் ஓடர் வந்துட்டு நல்லாவே கம்மியாயிடும். 2வது ட்ரை ஆம்லா இல்லைன்னா ட்ரை ஜிஞ்சர். அதையும் ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள போட்டு நீங்க வச்சுக்கலாம். 3வது கிராம்பு. இது வந்துட்டு பெருசா டேஸ்டாலாம் இருக்காது. ஆனா இன்ஸ்டன்ட்டா உங்களோட வாய் துர்நாற்றத்தை கம்மி பண்ணும். 4வது சோம்பு. ஸ்வீட் சோம்பு அடிக்கடி எடுத்துக்காதீங்க. ரியல் பச்சை சோம்பு இருக்குல்லையா, அதை எடுத்து நீங்க வாய்க்குள்ள போட்டு நல்லா மென்னு முழுங்கினீங்கன்னா செம்மையா வாய் துர்நாற்றம் கம்மியாகும். சரி, டிப்ஸ் எல்லாம் இருக்கட்டும். பெர்மனண்டா எனக்கு ரிலீஃப் இருக்கணும், எனக்கு ஏன் இது வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு காலை உணவு ஸ்கிப் பண்ணிட்டு நேரா நான் 11 மணி 12 மணிக்கு நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வாய் துர்நாற்றம் வரும். 2வது நேரத்துக்கு சாப்பிடாம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நேரத்துக்கு சாப்பிடுவேன். இந்த மாதிரி இன்கன்சிஸ்டன்ட் டைமிங் உங்களோட மீல் பிளேட்ஸ்ல இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும். உடல் துர்நாற்றம் வந்துட்டு அறுசுவைகள்ல இனிப்பையும் காரத்தையும் ஓவரா சேர்த்துப்பாங்கப்பா இந்த பர்சன். ஏன்னா இந்த இனிப்பும் காரமும் உங்களோட உடம்புல உஷ்ணத்தை ஜாஸ்தி பண்ணும், வேர்வையை ஜாஸ்தி பண்ணும். நீங்க ஒல்லியா இருந்தாலும் உங்க வேர்வையில ஸ்மெல் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த 2 சுவைகளையும் நல்லாவே கம்மியா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நிறைய தண்ணி குடிங்க. உங்களோட பாடி வெயிட்ல 20 கிலோக்கு 1 லிட்டர் தண்ணி கணக்கு. அது ஒண்ணு. காலையில வந்துட்டு எப்பவுமே ஆயில் புல்லிங் பண்ணுங்க. வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் ஆது டங் கிளீன் பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த வாய் துர்நாற்றத்துல இருந்தும் உடல் துர்நாற்றத்துல இருந்தும் டக்குன்னு வெளியே வாங்க. ஏன்னா யாருமே அதை சுட்டி காட்ட மாட்டாங்க.